நீருக்கடியில் நகரங்களை உருவாக்குவதில் முக்கிய சவால் என்ன? சரியான விடை கடல் நீரிலிருந்து அழுத்தம் மற்றும் அரிப்பு. நீருக்கடியில் நகரங்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்க பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் பொருள் இது. சரியான விடை வலுவூட்டப்பட்ட கான்கிரீட். நீருக்கடியில் நகரத்தின் வாழ்க்கை ஆதரவு அமைப்பை வடிவமைக்கும் போது முதன்மையான அக்கறை என்ன? சரியான விடை காற்றில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அதிகப்படியான வெப்பத்தை நீக்குகிறது. நீருக்கடியில் நகரங்கள் ஏன் பெரும்பாலும் குவிமாடம் அல்லது கோள வடிவங்களுடன் வடிவமைக்கப்படுகின்றன? சரியான விடை வெளிப்புற அழுத்தத்தை சமமாக தாங்க. பெரும்பாலான நீருக்கடியில் நகர வடிவமைப்புகளுக்கான முதன்மையான ஆற்றல் ஆதாரம் இது. சரியான விடை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்கள் சூரிய அலை. நீருக்கடியில் நகரங்களில் செயற்கை பாறைகளை உருவாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களை ஆதரிக்கவும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. சரியான விடை செயற்கை எழுச்சி அமைப்புகள். கான்டினென்டல் ஷெல்ஃப் அருகே நீருக்கடியில் நகரத்தை உருவாக்குவதன் முக்கிய நன்மை என்ன? சரியான விடை ஏராளமான கடல் வளங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கான அணுகல். நீருக்கடியில் நகரத்தின் கழிவு மேலாண்மை அமைப்பை வடிவமைக்கும் போது முதன்மையான அக்கறை என்ன? சரியான விடை கரிம கழிவுகளை உரமாக அல்லது ஆற்றலாக மாற்றுதல். நீருக்கடியில் நகரங்கள் ஏன் பல நிலைகள் மற்றும் பெட்டிகளுடன் வடிவமைக்கப்படுகின்றன? சரியான விடை விண்வெளி பயன்பாட்டை மேம்படுத்த, அழுத்த சுமைகளை குறைக்க மற்றும் வாழ்விடத்தை மேம்படுத்த. நீருக்கடியில் நகரத்தின் நீர் சுத்திகரிப்பு முறையை வடிவமைக்கும் போது முதன்மையான குறிக்கோள் என்ன? சரியான விடை கடல் நீரிலிருந்து மாசுக்கள் மற்றும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை நீக்குதல். இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.